அண்ணே உங்களை தானே. இங்கே நீங்கள் எத்தனை வருஷமான வேலை பார்த்துட்ருக்கீங்க? எவ்வளோ அண்ணே சம்பளம் வாங்குறீங்க? ஆமாண்ணே, நம்ம பாஸ் வீட்டுக்கு கொல்லை பக்கமாக உள்ளே போகிறதுக்கு ஏதாவது வழி இருக்காண்ணே? இல்லைண்ணே நீங்கள் வேலையை பாருங்கண்ணே. நீங்கள் வேலையை பார்த்துக்கிட்டே பேசுங்கண்ணே. நமக்கு வேலை தானே முக்கியம். அப்புறண்ணே, நம்ம பாஸ் வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்க? அப்போது நீங்களாம் வசூலுக்கு போயிட்டா பாவம் கிளைய மட்டும் வீட்டில் தனியாக வேணே இருக்கும். ஏய், அதெல்லாம் ஏன் நீ கேட்குற? சும்மா ஒரு ஜென்ரல் நாலேஜுக்கு தான். ஒருத்தன் எங்கே போனாலும் வந்துடுறேன். அந்த கதை ஏன்க்கா நீ கேட்குற? வேலைக்கு போய் 2 நாள் ஆகுது, இன்னும் வீட்டுக்கு வர. வேலைக்கு தானே போயிருக்கேன், வேற எங்க? என்னத்த நல்லா இருக்கீங்களா? என்ன அப்படி பாக்குறீங்க? ஆத்தாடி, நீ என்னடி புதுசா என் வீட்டு பக்கம் வந்திருக்கிறவ? என் வீட்டுக்கு வர நான் யார கேட்கணும்? அதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் தான். இப்ப இது என் வீடு. சரி, என் மாமியார் வீட்டுக்கு வந்தேன்னு வச்சுக்கோங்க. புளி தூக்கலா இருக்கு, உப்பு கொஞ்சம் கம்மியா இருக்கு, காரம் காரம் அளவா இருக்கு. கல்யாணத்துக்கு அப்புறம் ருசியா சாப்பிட முடியுமான்னு பயந்துட்டு இருந்தேன். இனிமே இந்த கவலையே இல்லாத. ஏண்டி அம்மா, உனக்கும் சேர்த்து சோறாக்கி போட நான் என்ன இழிச்ச வச்சு நான் நினைச்சேன்? ஐயோ அத்தை, சும்மா விளையாட்டுக்கு தானே. சரி, எங்க என் புருஷன்? என்னது புருஷனா? அவ உன் மகனை தான் கேக்குறா. வேலை வெட்டிக்கு போக வேணான்னு சொல்லல அத்தை. ஒரேடியா வேலை வேலைன்னு பார்க்காம வீட்டுக்காரையும் அப்பப்ப வந்து பார்த்துட்டு போக சொல்ல அத்தை. யாரடி வீட்டுக்காரி? ஏன், நான் தான். அதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் தான். ஏற்கனவே எங்களுக்கு கல்யாணம் ஆயிட்ட மாதிரி தான். என்னடி சொல்ற? ஆமா, கல்யாணம் ஆனா என்னெல்லாம் நடக்குமோ அதெல்லாம் எங்களுக்குள்ள எப்போ நடந்துடுச்சு. அடிப்பாவி, எல்லாத்துக்கும் காரணம் மவன் தான். அடப்பாவி, நான் அப்பாவி. ஆளை விடுங்க சாமி, நான் அப்புறமா வந்து வாங்கிக்கிறேன்க்கா. அத்தை, ஓவரா கற்பனை பண்ணாதீங்க. முக்கியமான அந்த விஷயம் நடக்கல. அதானே பார்த்தேன். என் மவன் அப்படிப்பட்டவன் இல்ல. எனக்குல தெரியும் உன் மகன் எப்படிப்பட்டவன்னு. சரி அத்தை, நான் வரேன். அடி அடியே இருடி, கொஞ்சம் சாப்பிட்டு போடி. அத்தை, கல்யாணத்துக்கு அப்புறம் சாப்பாடு போட்டா போதும். அடி செருப்பால. அப்போ பத்திரத்தை தேடி தான் நீ வந்திருக்க. நீ உன் லவரோட அப்பா காப்பாற்றுன்னு வந்திருக்க, நான் ஏன் அப்பாவை காப்பாற்றுன்னு வந்திருக்கேன். எப்போயோ வெத்து பேப்பரில் கையெழுத்து போட்டு 10,000 ரூபா கடன் வாங்கியிருக்கேன் அப்பா. அதுக்கு இன்ன வரையும் வட்டி கட்டிட்டு வந்தாச்சு. ஆனால் அசல் மட்டும் வளர்ந்து வளர்ந்து 3 லட்சம் தரணும்னு பாஸ் சொல்கிறாராம். அவர் சொல்லுவாரியா? நீ என்ன சொல்கிற? என்னத்தை சொல்கிறது, அநியாயத்துக்கு அநியாயம்னு அப்படியே தெரியுது. அந்த வெத்து பத்திரத்தை திருட தான் நானும் இங்கே வந்திருக்கேன். லாஜிக் இடிக்குது. நீ யாருன்னு பாஸுக்கு தெரியாதா என்ன? தெரியாது. என்னை யாருன்னே எங்கள் ஊரில் பல பேருக்கு தெரியாது. என்னையா சொல்கிற? நான் சின்ன வயசுலேயே சென்னைக்கு ஓடி போய் வயசில் மட்டும்தான் பெரிய ஆளானேன். அப்புறம் பிழைக்க வர வழியே இல்லாமல் சமீபத்தில் தான் சொந்த ஊருக்கே வந்தேன். ஓ, இப்போ லாஜிக் கரெக்டாக இருக்குது. இப்போது நம்ம 2 பேரும் சேர்ந்து திட்டம் போடுறோம். பத்திரம் மேட்டரை முடிக்கிறோம். நம்ம 2 பேரும் வாழ்க்கையில் சக்ஸஸ் பண்ணுறோம். ஓகே? அட கையை கொடுங்க நண்பா. ஓகே, பார்ப்பலாம்.
வெள்ள முடி தெரிதாடா? ஒண்ணுமே தெரியலடா. திருநெல்வேலி. இந்தடா. இப்ப எப்படிடா இருக்கு? அட சூப்பர்ண்ணா. உன்னை நம்ப கூடாது. டேய் அண்ணா. அண்ணன் இப்ப எப்படிடா இருக்க? அம்சமா இருக்கீங்கண்ணே. நீ சொன்னா கரெக்டா தண்டா இருக்கும். புரியுதா? வாங்க போலாம். என்னாச்சு? ஏன் பாஸ் இவ்வளோ ஹாப்பியாக இருக்காரு? பாசோட ஆட்டா சீரியஸா இருக்காங்கல்ல, அதுதான். பாசம் அந்த சீரியஸாக இருக்குது, இவங்க ஏன்டா இவ்வளோ சந்தோஷமா போகிறாங்க? ஒருவேளை இனிமே தான் கதை சீரியஸ் ஆக போதோ? அப்பா மனுஷன்னா வாக்கு கொடுத்தா காப்பாத்தணுமா இல்லைன்னா செத்துறணுமா? அப்படிலாம் பேசாதீங்கப்பா. உங்க நல்ல மனசுக்கு எதுவும் ஆகாதுப்பா. இந்த உலகத்துல நல்லவனா வாழ்றதே நல்லது இல்லம்மா. அப்பா அப்பா வாங்க 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 மாமா. ஆத்தா உள்ளதான் இருக்கு. வா ராதிகா. மாமா பாருங்க. உள்ளதான். ஆத்தா ஆத்தா உடம்புக்கு என்னாச்சு? எந்திரி ஆத்தா. பாட்டி ராதிகா வா. ராசாத்தி எப்படி இருக்கிற? இப்பதான் இந்த ஊருக்கு வர்றதுக்கு வழி தெரிஞ்சா? என் தங்கம். பாட்டி ஆத்தா ரொம்ப சீரியஸ்னு ஃபோன் வந்துச்சு. சும்மா ஆக்டிங். ஆக்டிங்கா? இல்ல நான் பார்க்க வருவீங்களா? பட்டணத்துல போய் செட் ஆயிட்டீங்க. ஆராய்ச்சி செத்தா தானே பார்க்க வருவீங்க. ஏன் ஆத்தா இப்படி எல்லாம் பேசுற? ஆத்தா ரொம்ப சென்டிமெண்டா பேசிட்டேனா? ஆமா பாட்டி. சரி விடு. எனக்குன்னு என்ன வாங்கிட்டு வந்தீங்க? ரொம்ப சீரியஸ்னு சொன்னாங்க, அதான் ஒண்ணுமே வாங்காம வந்துட்டோம். ஒரு மாலையாச்சும் வாங்கிட்டு வரலாம்ல? ஆத்தா அப்படியெல்லாம் பேசாத, மனசு கஷ்டமா இருக்கு. இனிமே அடிக்கடி வந்து பாத்துக்கிறோம். ஏய் மாஸ்டர், பவருக்கு என்னாச்சு? காலையிலேருந்து பவரே காணா? இதோ பவரே வந்தாச்சே. என்ன சாப்பிட்ற? அண்ணன் டீ சாப்பிடுங்க. டீயா? மலேசியால இப்ப மிட் நைட்ரா. பால் சாப்பிட்ற நேரத்துல டீ சாப்பிட சொல்றான்டா. இது நட்ராஜ். சிதம்பரத்துலேருந்து வந்திருக்காரு அவரா? 40 வயசுல இவருக்கு ஒரு தங்கச்சி இருக்குண்ணே. பாவம் கல்யாணமே ஆகலை. அதை நீங்கள் தானே லவ் பண்ணணும். லூசு பல்லுலா. இவரு தங்கச்சியா நான் லவ் பண்ணுமா? என்னடா அது? இதுக்காவா மலேசியாலேருந்து நான் வந்தேன்? தெரிஞ்சே தெரியாமலோ நீங்கள் லவ் பண்ணுற ஒவ்வொரு பொண்ணுக்கும் அடுத்த முகூர்த்தத்திலே கல்யாணம் ஆகி சாந்தி முகூர்த்தமே நடந்துருதுண்ணே. அது சரிடா, எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகலையடா. அண்ணே ஊருக்கே நிழல் கொடுக்குற மரம் இல்லதானே நிக்குது. டேய் இங்க மரம் காஞ்சி கிடக்குடா. சாந்தி முத்தத்துக்கும் கல்யாணத்துக்கும் அவசரப்படுறாங்கடா லூசு பயலுகளா. சரி நீ எப்படிங்க? பாஸோட பண்ண வீட்டில் வேலை பார்க்குறேன். அப்படியா? சரி அவருக்கு ஒரு அக்கா பொண்ணு இருக்குமே. ஆமாண்ணே. அவ எப்படி ரொம்ப அழகா இருப்பாளோ? அதை நீங்கள் தானே சொல்லணும். அந்த தேவதையே உங்களை தேடி வருதுண்ணே.